தியானிக்க போகிறோம். அதற்கூடாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு என்றென்றைக்கு செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுவோம். விசுவாசிப்போம். ஆமென். ஆண்டவர் ஆமென். இத்தனை வருஷங்கள் அவர்கள் விசுவாசித்து ஒரு அற்புதத்தை காண்கிறார்கள். ஆகவே 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்நாட்களிலே தேவாலயத்துக்கு போவது என்பது மிகவும் முக்கியமானது என்று. ஆகவே அவர்கள் யூதர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து கூட என்ன செய்கிறார்? வல்லமை போல தேவனுடைய ஆலயத்துக்கு போனார் என்று வேதம் சொல்கிற லூக்கா அதிகாரத்தில். அதுபோல இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அவன் ஜெப வேலை ஆகிய அவன் அப்படி தேவாலயம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் ஜெபிக்கிற இடமாக இருக்கிறது. ஜெபிக்கிற இடத்துல என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆகவே நாமே எங்கெல்லாம் ஜெபம் எடுக்கிறோமோ அங்கெல்லாம் என்ன இருக்கிறது? விடுதலை உண்டு. வீடுகளிலே ஜெபிக்கிற பொழுது விடுதலை உண்டு. எங்கெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அங்கெல்லாம் என்ன நடக்கிறது? அப்போ ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் என்ன செய்கிறாங்க? பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலே சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படிக்கு நால்வரும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவ ஆலய வாசல் என்றே வைப்பார்களாம். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து அவன் என்ன செய்திருக்கிறார்? கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் என்று சொல்லி இந்த வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அவன் 40 வருஷத்துக்கு மேல் என்று சொல்லப்படுகிறது. அந்த குழந்தையாக இருக்கிற நேரம் அவங்க அம்மா அப்பா என்ன செஞ்சுருக்கிறாங்க? அந்த ஜெப வேலையில் அவனை கொண்டு போவாங்க. சரியாகும். அப்புறம் காலங்கள் செல்ல என்ன நடக்கிறது? அவனை கொண்டு வந்து என்ன செஞ்சிடறாங்க? வாசலில் வச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்படி நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அலங்கார வாசலிலே எண்ணப்பட்ட தேவ ஆலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அப்போ அவங்க ஓரளவுக்கு ஒரு ஏழ்மையான குடும்பமாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் அவனை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. சரியா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதிலிருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். வேத வசனத்தின் மூலமாக சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போம். வாசிங்க. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற பொழுது அங்கே அங்கே பெந்தகோஸ்ட் நாளைக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வருகிறது. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே ரட்சிக்கப்பட்டு அங்கே தெய்வ சபையில் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. சரியான அவர்கள் தேவாலயத்திலே வந்து தேவனை ஆராதிக்கும்படி வருகிறார்கள். சரியான அப்போ யூதர்களுடைய முறைப்படி அவங்க என்ன செய்கிறாங்க? தேவாலயத்துக்கு வர்றாங்க. சரி, வாசிங்க. அடுத்து அப்பொழுது சப்பானியாக பிறந்தான். குழந்தை பருவத்திலே அவன் எப்படி இருக்கிறான்? தாயின் வயிற்றிலிருந்து வெளியில வருகிற பொழுதே தெரிகிறது இவன் எப்படிப்பட்டவன், பலவீனம் உள்ளவன் என்று சொல்லி அறிகிறார்கள். சரியா? ஆமாம். இப்போ உங்க தேவாலயத்துக்கு போற நேரத்தில் அங்கே அவனை சுமந்து கொண்டு வராங்க. இப்போ வளமை போல நடக்கிற ஒரு சம்பவம். சரியான வளமை போல அந்த பெற்றோர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த அலங்கார வாசலிலே ஏதோ ஒன்று நடக்கும். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் என்று சொல்லி தெரியாது. ஆனால் ஒரு நாளிலே என்ன நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும் என்று சொல்லி அந்த தாயின் தகப்பனும் அவனை கொண்டு வந்து இந்த ஆலயத்தின் வாசலிலே முன்பு அவங்க தூக்கிட்டு வந்திருப்பாங்க. பிற்பாடு அவன் பெரிய ஆளை வந்தது பிறகு யாராவது அக்கம் பக்கம் இருக்கிறவர்களை வைத்து அவனை சுமந்து கொண்டு என்ன செய்திருப்பார்கள். அந்த மாதிரியான காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் அநேக இடங்களிலே. சிறு பிள்ளைகள் உடைய பலவீனமான பிள்ளைகளை தாயோ தகப்பனோ சுமந்து கொண்டு வருவார்கள். அதை பார்க்கிறோம். அதுபோல் இங்கேயும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். தப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை அப்போ ஒவ்வொரு நாள் இப்போ பாருங்களேன், நமக்கு சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஜெப வேலை எப்படியா ஒவ்வொரு நாளும் என்னது தேவாலயம் திறக்கப்பட்டு. இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா தேவாலயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் தேவாலயத்தில் போய் தேவனை தரிசித்துட்டு வருகிறார்கள். சரியா? ஸோ அப்போ அதனால நாள்தோறும் தேவனை தேடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைகள் வந்தால் ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, முயற்சி செய்திருக்கிறார்கள். பார்த்து கொள்ளுங்களேன். வருகிற பொழுதெல்லாம் பக்தி உள்ளவர்கள் அவர்கள்
தேவ பக்தி உள்ளவர்கள். ஒரு நாள் சரி என்ன செய்யலை, பையனை வீட்டில் நிறுத்திட்டு வரலை. ஆமாம் இல்லையா? நம்மனா என்ன செய்வான், 2 நாளைக்கு கூப்பிட்டு ஒரு நாளைக்கு என்ன செய்வான், சரி இருக்கட்டும் அவங்க பண்ணுவோம். அவனும் என்ன சொல்லுவாங்க, அவனும் கை கால் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், பிள்ளைய முடங்கி போட்டுட்டு வந்துடுவோம். புருஷனை முடக்கி போட்டு வந்துடுவோம். நம்மளும் ஒரு நாளைக்கு முடங்கி போய் கலந்துருவோம். போயிட்டே இருக்கிறோம், என்னதான் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் நம்ம அந்த வசனம் என்ன சொல்லுது, மகன் நாள்தோறும் தானே போட்டிருக்கு. ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா கூட நம்ம தவறு செஞ்சுட்டோம், ஐயோ ஆலயத்துக்கு போகலையே, ஜெபிக்கலையே, வேதம் வாசிக்கலையே என்கிற ஒரு குற்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்னது, நமக்கு அந்த ஒரு சோர்வு வந்துடக்கூடாது. ஒரு காரியத்தை நாம் முயற்சி செய்கிற பொழுது அந்த காரியத்தில் நமக்கு போராட்டங்கள் வந்தாலும் அந்த காரியத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முழுமையாய் நம்ம செயல்பட வேண்டும். ஆகவே அந்த தாயும் தகப்பனும் முழுமையாய் செயல்படுகிறார்கள். அப்போ வறுமையான குடும்பமாக இருந்திருக்கிறபடினாலே அவனை என்ன செய்கிறாங்க, 2 விஷயம் நடக்குது. ஒன்று என்ன நடக்கிறது, தேவாலயத்துக்கு கட்டாயம் போக வேண்டும். 2வது விஷயம் என்ன நடக்கிறது, அவன் அந்த பையனை கொண்டு வந்து என்னது வாசலிலே வைத்தான், ஒரு வருமானம் வரும் என்று சொல்லி. அவன் பாருங்களேன், முடவனாக இருக்கிறான், ஆனாலும் என்ன செய்கிறான், தன் வீட்டுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக அவன் என்ன செய்யப்படுகிறான், அவனை பயன்படுத்துகிறார்கள். நம்ம இல்லையா, இந்த காலைவேல் மாலை வேலையில் வந்திருக்கிற நாம் இதில் பல விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டே போகலாம். நேரம் போகாத அப்படின்னாலும் அடுத்தடுத்த காரியங்களை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், முடிக்கலாம். வாசலண்டையில் வைப்பார்கள். நம்ம வளமை போல என்ன செய்யறான், அவன் வர்றவங்ககிட்ட எல்லாம் என்ன செய்யறான், பையன் நிற்கிறான், வா எனக்கு பிச்சை போடுங்க, ஏதாச்சும் போடுங்க என்று சொல்லி அவன் பிச்சை கேட்கிறவனாக இருக்கிறான். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பொழுது பேதுருவை யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்கிறான். பேதுரு யோவானும் அவனை உற்று பார்க்கிறார்கள். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களை உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். வந்திருக்கிற நீங்கள் ஒரு விதமாய் வந்திருப்பீங்க, ஆனால் உங்களுடைய சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை என்ன செய்ய வேண்டும், விடுவிக்க வேண்டும். அப்போ இவனுடைய சூழ்நிலை என்ன, முடவனாக இருக்கிறான். அப்போ முடவனாக இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும். அப்போ அவர்கள் 2 பேரும் யாரு, தேவ பக்தி நிறைந்தவர்கள். யாரு, பேதுரும் யோவானும். யாரு, தேவ ஊழியக்காரர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இல்லையா, அற்புதங்கள் அடையாளம் செய்தவர். பேதுருவை பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பெந்தெகோஸ்து நாளுக்கு பிறகு பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது, அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு சில சம்பவங்கள் நடக்கிறது, அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. அதெல்லாம் கண்டு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, சபைக்கில். அப்போ எல்லாமே நடக்க வேண்டும். சபைக்கில் என்ன இருக்க வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும், நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும். அதான் ஒரு ஆவிக்குரிய சபையாக இருக்கிறாங்க. பேதுரு யோவான் அவனை என்ன செய்றாங்க, உற்று கவனிக்கிறார்கள். அவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது அவனுடைய இருதயத்துக்குள்ள. அவன் தேவாலயத்தின் வாசலில் இருக்கிறவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது, இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு வேலைவன் நினைத்திருக்கலாம், இன்றைக்கோ ஒரு நாள் என்ன செய்யலாம், அழகாக அலங்காரம் பண்ணி அலங்கார வாசலிலே கொண்டு வந்து வைத்திருக்கிற அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறானே அண்டி, ஆனாலும் அவன் என்னது, அவனுக்கு ஒரு என்ன இருந்திருக்கும், ஒரு எண்ணம் இருந்திருக்கும். என்ன எண்ணம் இருந்திருக்கும், ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமேன் சொல்லுங்க. அப்போ நம்ம தான் என்ன செய்ய வேண்டும், அவர்களை இப்போ உற்று பார்க்க வேண்டும். நம்ம தான் உற்று கவனிக்க வேண்டும். உற்று கவனித்து அவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆலயத்துக்கு கொண்டு வர முற்பட வேண்டும். சரியா? ஆகவே அங்கே நாங்கள் பார்க்குறோம், பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை என்ன சொல்றாரு, எங்களை நோக்கி பார் என்று சொல்லுங்கள். ஆமீன் சொல்லுங்கள். ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, வந்து காணிக்கையை போட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் 2 பேரும் என்ன செய்யல, பாருங்க, அங்கே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்கள். இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், இது அவனுக்கு ஒரு ரட்சணை நாளாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஒரு விடுதலை நாளாக இருக்கிறது. வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் சபைக்கு வந்திருக்கலாம், ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை நடக்காதபடினாலே நீங்கள் என்ன செய்யலாம், யோசித்து கொண்டிருக்கலாம். சபைக்கு போகிறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம சபைக்கு போகலாமா வேணாமா. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் நாள்தோறும் என்ன செய்கிறார்கள், ஜெபத்தை மிஸ் பண்ணாமல் என்ன செய்கிறாங்க,
ஜெப ஆலயத்துக்கு வாராங்க. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தை, வெள்ளிக்கிழமை ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. சனிக்கிழமை உபவாசத்தை என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. ஆமாவே இல்லையா? இது நம்மளோட நம்ம போட்டு தான் இருக்கும். அந்த சபையில் என்னெல்லாம் நடக்கும் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கலந்து கொள்ள வேண்டும். கலந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமாவே இல்லையா? அது நம்முடைய கடமை. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு என்ன கடமை இருக்கிறது? அவரை தேட வேண்டும். அவரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆகவே அவங்க முழு மூச்சாய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரை தேடுறாங்க? தேவனை தேடுகிறார்கள். சரியா? அப்படி தேடிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் அங்கே ஒரு சம்பவம் அந்த வாசலிலே நடக்கிறது. அதை வாசித்து நாங்கள் ஜெபிக்கலாம். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருந்தார்கள். அவன் அவர்களிடத்திலே ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, அவனுடைய நோக்கம் என்ன? ஏதாச்சும் கிடைக்கும். சரியா? உற்று பார்க்க சொல்றாங்களே, ஏதாச்சும் கொடுக்க போறாங்களோ, அதிகமாக கொடுக்க போறாங்களோ. அம்மாவே இல்லையா? மற்றவெல்லாம் இப்படி பார்த்துட்டு அப்படி போட்டு தானே போவோம். நம்ம என்ன கையில் கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? ஒரு துணி போட்டிருப்பாங்க, அதில் அப்படி போட்டுட்டு அப்படியே போவோம். அந்த சத்தம் கேட்குற மாதிரி அப்படி போட்டுட்டு போவோம். ஆனால் இப்போ நினைக்கிறேன், அவங்க 2 பேரையும் பார்க்கல. அவனுக்கு ஒரு யோசனை இருக்கு. அவங்க 2 பேரும் பார்க்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க, ஏதாச்சும் செய்ய போகிறாங்களோ என்னமோ தெரியலைன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஆவலாக இருந்திருப்பான். வராமன்றது காலை வேலையில் வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை ஆவலாய் கேட்டு அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். சரி, அன்றைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க போகுது அப்படின்னா என்ன இப்போ தான் சொல்கிறீங்க பாஸ்டர், இப்போ தான் கையை வச்சு ஜெபம் பண்ணுறீங்க, ஒன்றுமே நடக்கலைன்னா நம்ம என்ன? நான் உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமாவே இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தினாலே என்ன செய்கிறேன்? இயேசுவி நாமத்தினாலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதை என்ன செய்ய வேண்டும்? அதை ஆமீன் என்று சொல்லி விசுவாசிக்கிற பொழுது அது என்ன செய்யும்? அந்த வார்த்தை அது உங்களுக்குள்ள கனெக்ட் ஆகி அது என்ன செய்யும்? அற்புதத்தை கொண்டு வரும். சரியா? அப்போ ஜெபிக்க நேரம் அப்போ அதை தொடர்ந்து நம்ம அப்படியே நினச்சி கொண்டே இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவ இடத்துல வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க? வந்து கேட்பாங்க. சீசர்ஸ் என்ன கேட்பாங்க? ஒரு சில பேர் என்ன கேட்பாங்க? ரெண்டு விதமான ஜனங்களை நாங்கள் பார்க்குறோம். ஒரு வித ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கம்பல்சரி என்ன செய்யணும்? இயேசுவை சந்தித்து அவரிடத்திலே ஜெபம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் இருக்குது. அது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற கூட்டம். இப்போ நம்ம சபையிலே சில கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம் இருக்குது சொல்லுங்கள்? ஆராதனை முடிஞ்சோட போகிற கூட்டம் இருக்குது. அதனால அந்த கூட்டம் விசுவாசம் இல்லாத கூட்டம் இல்லை, விசுவாசம் உள்ள கூட்டம். இந்த நின்று ஜபிக்கிற கூட்டத்தை விட போகிற கூட்டம் என்ன கூட்டம்? அதிகமான விசுவாசம் உள்ள ஒரு கூட்டம். ராமின்னு சொல்லுங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போயிடாதீங்க. சரியா? ஸோ அப்போ அவங்க என்னென்னா, வந்தோம், ஆராதித்தோம், வார்த்தை கேட்டோம், வார்த்தைங்களோடு பேசியிருக்கிறது. ஆகவே இனி என்னது? எங்களுக்கு என்ன தேவையில்லை? ஜெபம் தேவையில்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை விசுவாசம் எங்களை என்ன செய்யும்? அற்புதத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவே இல்லையா? ஸோ அப்போ காத்திருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு என்னது? அதே தான். இன்னும் கொஞ்சம் மேலாக என்ன செய்கிறாங்க? அதை உறுதிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆகவே என்ன செய்யணும்? இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க? தலையை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்போ இயேசு காலத்தில் இதை 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி சொல்லும், எப்படியாவது என்ன செய்யணும்? இயேசுவை பார்த்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது? ஏதாச்சும் குறைகள் இருக்கும், அதை சொல்லி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு கூட்டம் என்ன செய்யும்? நாங்கள் அவரை தொடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் சொல்லிட்டு. ஒன்று அவர் தொடணும், இன்னொன்று நாங்கள் அவரை தொட வேண்டும் சொல்லி. அதுபோல் இங்கே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவன் அவனிடத்தில் ஏதாயும் கிடைக்கும் என்று எண்ணி அவரை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு அவன் கண்டுட்டார். யாரு? பேதுரு. யாரு? பேதுரு எப்படிப்பட்ட மனுஷன் உங்களுக்கு தெரியும். 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும். பேதுரு எப்படிப்பட்ட மனுஷன்? தேவாவி பெற்ற மனுஷன். நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஆமாம் இல்லையா? நம்ம மனதில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை என்ன செய்வார்? அதை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன். ஆகவே அப்பொழுது பேதுரு சொல்கிறாரு, தம்பி, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைப்பா. நான் ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன்? பெரிய கப்பல் வியாபாரியாக இருந்தேன், மீன் பிடிக்கிறவன், பெரிய வசதி படைத்தவனாக இருந்தேன். இன்றைக்கு எப்படி இருக்கிறேன்? எனக்கு என்ன இல்லை? ஆமீனு, அந்த வெள்ளி பொண்ணு எதுவுமே இல்லை, பணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. ராமின்னு சொல்லி இந்த மாலை வேலையில் வந்திருக்க நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு பெரிய வசதியெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் என்னமோ என்கிட்ட இருக்குது.
என்னை வழி நடத்துகிறது என்னமோ இருக்குது. ஆமாம் இல்லையா? எந்த நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு வகையில் நான் நல்லா என்ன செய்கிறேன், நேரத்துக்கு நல்லா சாப்பிட்றேன், நல்ல உடை உடுத்துறேன், ஏதோ என்னை செய்து கொண்டு. ஆனால் என்னது ஒரு பெரிய வசதியாக இல்லை, ஆனால் ஏதோ சம்திங் எனக்குள்ள இருக்குது, அது என்னை நடத்துகிறது. அதுதான் ஆவியின் அபிஷேகம். ராமின்றது அந்த ஆவியின் அபிஷேகம் தான் நம்ம என்ன செய்யும், நம்மை நடத்துகிறதாக இருக்கு. ஆகவே பேதுரு சொல்லுகிறார், அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் ஆமீன். இப்போ என்ன செய்யணும், உங்களிடத்தில் இருக்கிறதே நீங்கள் செய்ய வேண்டாம், கொடுத்து பழக வேண்டும். ஆமீன். ஆமாம், அது நீங்கள் கொடுக்கிறது என்னது, நிரந்தரமானது. ஆமீன். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஆமீன், நிறைவானதையும் நிரந்தரமானதையும் கொடுக்கும்படி தான் உங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சரியா? ஆமீன். அது உங்களுக்கு என்னது, மற்றவங்களுக்கு அது நிறைவாகவும் இருக்கும், அது நிரந்தரமான ஒரு ஒன்றை கொடுக்கும்படி ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை. சரியா? ஆமாம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், மருந்து எடுக்கிறோம், சுகமாகிறோம், மீண்டும் வியாதி வருது. ஆமாம் இல்லையா? ஆனால் இயேசுவிடத்தில் வருகிற பொழுது என்ன வருகிறது, மீண்டும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. என்ன நடக்கும், அவர் விடுதலை கொடுத்து அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்னது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு பிறகு ஆமாம் அதே ஜனங்கள் கூடி வந்து மீண்டும் ஆண்டவரை தேடி வந்து ஜெபம் பண்ணி கொண்டார்கள் அப்படின்னு இருக்கா? இல்லையே. என்னது, வருகிறவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், அதுபோல ஆமீன் உங்களிடத்தில் வருகிறவர்கள், சபைக்கு வருகிறவர்களுக்கு என்ன இருக்கு, ஒரே முறை தான் என்ன இருக்கணும், விடுதலை இருக்கு. ஆமாம் இல்லையா? ஆமாம். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும்னே நம்ம அப்படியே பழகிட்டோம். சில இதுகளை நம்ம பழகிட்டோம். ஆமாம். சில பேர் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே என்ன செய்வாங்க, ஐயா ஜெபம் பண்ணிக்கிறேங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறேங்க. என்னத்துக்கு நீ விடுதலை ஆகிட்ட, கடன் பிரச்சனை இருந்து விடுதலை ஆகிட்ட, சனிக்கிற விளைவு நினைச்சு விடுதலை ஆகிட்டு, அதுக்கு பிறகு என்னது, எதுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கேட்பாடல இல்லை, பார்த்தா முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னது, ஒரு வேலைக்கு வந்தீங்க, அந்த வேலை முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அதே வேலையை திருப்பி செய்வீங்களா? சொல்லுங்களேன். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய பிள்ளைகள், அதெல்லாம் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள். அப்போ நமக்கு என்னது, விசுவாசத்தை உடைக்கும்படி பிசாசானவன் சொல்கிறாங்களே, நம்முடைய மாமிச சிந்தை தான். நம்ம எல்லா இடங்களையும் என்ன செஞ்சிடுவோம், அவனை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம், மூணாவது மனுஷனை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம், எல்லா இடத்துக்கும் வரமாட்டான். சரியா? அப்போ அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, உனக்கு தருகிறேன், நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். இந்த நாலு வேளையில் பிரச்சனைகளை ஆழ்ந்து அமர்ந்து எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நீ என்ன செய்யணும், எழும்புகிற காலம். சொல்லுங்க, இப்போ நான் என்ன செய்யணும், எழும்பணும். இப்போ நான் என்ன செய்யணும், நான் நடக்கணும். வார்த்தை கேட்டு என்ன செய்ய வேண்டும், எழும்பணும். அப்புறம் என்ன செய்யணும், நடக்கணும். ஆமே. அப்போ அவன் என்ன செய்யறான், அவன் எப்படி 40 வருஷம் கைகாலம் எப்படி இருக்கு சொல்லுங்க. முடமானவங்களோட உடம்பு எப்படி இருக்கும், முரட்டு தன்மையாக இருக்கும். அது கையெல்லாம் எப்படி இருக்கும், அவன் இப்படி நடந்து வரலாம், அந்த கால் தேஞ்சி பிறலெல்லாம் ஒரு சுத்தமாக இருக்கும். அவனை பார்க்குற நம்ம என்ன செய்வோம், சான்ஸே இல்லை. என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படுவதற்கு சான்ஸே இல்லை, என் மனைவி ரட்சிக்கப்படுவதற்கு சான்ஸே இல்லை, வியாதியிலேருந்து சுகம் பெற சான்ஸே இல்லை. அப்படிதான் நம்ம சொல்கிறோம், பார்ப்போம் நடந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன்னா, வாசிங்க. அவன் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, ஆனால் நானும் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தேன், இப்போ நான் ஒன்றை பெற்றுக்கொண்டேன். சொல்லுங்க, ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தோம், ஆனால் இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், ஒன்று பெற்று கொண்டிருக்கிறோம். அது என்னது, அது கிரியை செய்யும். ஆமையே. அதனால சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், நான் உன்னிடத்தை வாசிங்க மகன், நசரனே ஆகிய நாமத்தினாலே, ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மாலை வேளையில் வந்திருக்க உங்களுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருடைய நாமத்தினாலே சுகம் பெறவில்லை, யோவானுடைய நாமத்தினாலே சுகம் பெறவில்லை. அவர்கள் உச்சரிக்கிறார்கள், இந்த மாலை வேளையில் நீ என்ன செய்ய வேண்டும், உன்னை இயேசுவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா முழங்கால்களும் முடங்குகிற அந்த வல்லமையில் ஒரு பயங்கரமான ஒரு நாமம் உண்டு. இதுவரைக்கும் நீ அறியாமல் நீ எங்கே இருக்கிற, அலங்கார வாசலுக்கு வெளியில இருக்கிற ஒரு நாமத்தை இன்றைக்கு நீ என்ன செய்யணும், அவன் இந்த நாமத்தை நீ என்ன செய்ய வேண்டும், சாட்சி பகிர வேண்டும். நாமன் சொல்லுங்க, இயேசு என்னை சுகமாக்கினார் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும். இல்லாட்டி என்ன செஞ்சிருப்பான் சொல்லுங்க. ஒரு 2 பேரும் வந்தாங்க, சுகமாக்கினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன செய்கிறாரு, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே சொல்லி அவனுடைய கையை பிடிக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லி. இந்த கால வேளையில் மாலை வேளையில் ஆண்டவர் என்ன செய்கிறான்? இன்னமும் எழுந்தி நடக்க முடியாதபடி சோர்வோடு அவநம்பிக்கையோடு அவன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறவங்கள தான் என்ன செய்கிறாரு? கையை பிடிக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவன் என்னை கையை பிடித்து என்னை திடப்படுத்துகிறார், என்னை வழி நடத்த போகிறார். நான் என்ன செய்யணும்? என் கையை அவர் கையில் நான் கொடுக்கணும், என் குடும்பத்தை சரண் பண்ணணும். ஆமாவா இல்லையா? என் வாழ்க்கையை அவரிடத்துல சரண்டர் பண்ணணும். எதை நீங்கள் முடியாது என்று சொல்லி ஒரே இடத்துல ஒரே யோசனையோடு அதே யோசனை அதே தான் அன்னு தினமும் வரலாம். அலங்கார வாசலில் வந்து கிடக்கணும் தெய்வம், அதே தான் ரொட்டீனாக போய்கொண்டிருக்கு. இன்னைக்கு அந்த ரொட்டீன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த மாலை வேலையில் அதே 6 மணிக்கு எழுந்து 6 மணியாச்சு ஜெபம் பண்ணிடுவோம். ஒரு ரொட்டீன். சங்கீதத்தை கொஞ்சம் நேரம் வாய்ச்சிடுவோம். ஒரு ரொட்டீன். ஆமாம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் ஓடிடுவோம், ஜெபம் பண்ணிடுவோம். இப்படி என்ன செய்யறது? அப்படி அது என்ன செய்யறாங்க? ஒரு பாரம்பரியமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த இடத்துல நான் பார்க்குறோம். இது வரைக்கும் அந்த தேவாலயத்தில் என்ன செஞ்சாங்க? ஒரு பாரம்பரியமாக அதை உடைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பேதுருவும் யோவான் என்ன செய்கிறாங்க? அதை உடைக்கிறாங்க. ஆவிக்குரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட நிலையை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் உடைத்து எரிய வேண்டும். அதே காரியங்களை செய்யக்கூடாது. நேற்று ஜெபித்த ஜெபத்தை இன்றைக்கும் ஜெபிக்கக்கூடாது. இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை நாளைக்கும் ஜெபித்து கொண்டு அவங்களுடைய ஜெபத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு மாற்றங்கள் வர வேண்டும். சரியா? வாசிக்கிறேன். வலது கையினாலே பிடித்து தூக்கி விட்டார்கள். என்ன செஞ்சாங்க? 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அங்க என்ன நடக்குது? ஆலயத்துக்குள்ள அங்க என்ன நடக்குது சொல்லுங்களேன். அங்க ஜெபம் நடந்துகிட்டு ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. இங்க உங்க நட்பு என்ன செய்யறாங்க? ஆமா, இங்க என்ன நடக்குது? ஒரு அற்புதம் நடக்குது. ராமின்னு சொல்லுங்க. இங்க என்ன செய்யறாங்க? ஆமாம், நம்ம பாருங்களேன், கவனித்து கொள்ளுங்க. அவங்க 2 பேரும் என்ன பர்பஸுக்காக வந்தாங்களோ அதை என்ன செய்கிறாங்க? அதை நிறைவேற்றும்படிக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க. வந்தது இதற்கு தேவாலயத்துக்கு போயிட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்குது. ஆமாம் இல்லையா? வாசிங்களேன். வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே உடனே அந்த தூக்குறாங்க 2 பேரும். ஆமே, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உங்கள் மேல் கைகளை வைக்கிற பொழுது நீங்கள் பூரண விடுதலை ஆக வேண்டும். ராமின் சொல்லுங்க. இப்போ அவனுக்கு என்ன நடக்குது? அவனை உற்று பார்த்து அவன் என்னை நோக்கி பாடுங்கள் என்று சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஒன்று வந்துருச்சேன்? ஏதோ ஒரு என்னது என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒன்று என்னது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறான். ராமின் சொல்லுங்க. இந்த மாலை வேலையில் வந்திருக்கிற நீங்கள் ஆமே என்னது உங்களோட பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, நாமே ஆவடியில் இறங்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? எங்கனைக்கு ரெடி ஆகுங்க? இப்போ ஆவடியில் இறங்கணும். அப்படின்னா என்ன செய்வீங்க? அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே என்ன செய்வீங்க? பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு. இப்போ ட்ரெயினில் வந்தீங்கன்னா தான் அப்படி தான் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்க என்ன செய்வீங்க? ஆயத்தமாகி அந்த நின்றோன்னே என்ன செய்யணும்? இறங்கணும். இல்லாட்டி அவங்கள தூக்கிட்டு ஆவடி போயிடுச்சா அப்படின்னு எங்கே போய் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? ஆவடி பட்டாபிராமில் போய் கேட்டுருப்பீங்க. ராமின்னு சொல்லுங்க. அந்த பஸ்ஸுலையோ ட்ரெயினில் உள்ளவங்க அவ்வளோ பேர் என்ன சொல்லுவாங்க? ஏசி தீவி பேச மாட்டாங்க. அம்மா இல்லையா? அது நான் பார்த்துருக்குறேங்க. அருமையான பிள்ளைகளை இந்த கண் தெரியாதவங்க இருக்கிறாங்கள, அவங்க சரியாக என்ன செய்வாங்க? அந்த இடத்துல ஸ்டொப்பில் இறங்குவாங்க. சரியாக அது வர்ற இடத்துல என்ன செய்வாங்க? சரியாக யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம என்ன செய்வோம்? புதுசாக போனோம்னா பக்கத்தில் உள்ளவன் சரி, அவன் சரி, அப்படி வந்துட்டான் அப்படின்னா இல்லையா? எவ்வளோ நேரம் போக எத்தனை நிமிஷத்தில் போயிடுவோம். அப்படியா? ஆமாம் இல்லையா? அப்படி கேட்டுக்கிட்டே வருவோம். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? அந்த இடம் வர்ற நேரமே அவங்க என்ன ஞானமும் தெரியலை. வராமின்னு சொல்லுங்க. அந்த இடம் வர்ற நேரமே என்ன செய்வாங்க? சரியாக எலும்பி அந்த இதில் வந்துடுவாங்க. கதை விட்டு வந்து நின்று அப்படி கணக்காக இறங்குவாங்க. சரியா? நம்ம திடீர்னு எலும்பி பஸ்ஸு நின்றோன்னு எல்லாரும் இட்டிச்சு தள்ளிட்டு போய் குத்திச்சு விழுந்து எலும்பி. ஆமாம் இல்லையா? சரியா? அப்போ இங்கே பார்க்குறோம். வலது கையினால் வேணை பிடிச்சி தூக்கி விட்டவன உடனே மிரக்கல் சொல்லுங்க, அற்புதம் நடக்க சொல்லுங்க. உடனே தொடுகிற பொழுது ஆண்டவர்களை தொடுகிற பொழுது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடுகிற பொழுது, ஆமீன், அங்கே ஒரு 2 பேருக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஒருத்தரை தொடுகிற பொழுது வியாதிஸ்தர்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுருடைய மாமியார் மேல் கை வைக்கிறார் இயேசு. அவங்க என்ன செய்கிறாங்க?
உடனே சுகம் பெற்று ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறாங்க. அந்த ஸ்திரியை அந்த ஸ்திரீ வந்து வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் பெற்றாள் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம் இல்லையா? அப்படி வேதத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது உடனே நடக்கிற சம்பவம். அதை நாங்கள் காலம் தாழ்த்தக்கூடாது. ஒரு காலம் அதுதான் சாட்சிகளை எல்லாம் என்ன செய்யணும், உடனுக்குடன் வந்து சொல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செஞ்சுட்டா இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லலை அப்படின்னா அடுத்த ஞாயிற்று நினைக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆமாம், அந்த ஆவலாய் வந்திருக்கணும். அந்த சாட்சியை என்ன செய்வோம், பிசாசான என்ன செய்வான், சில நேரங்கள் நம்மளுடைய சாட்சியை என்ன செய்வான், மறக்கடிச்சிருவான் அல்லது என்ன செய்வான், ஆமாம், அந்த சாட்சியை சொல்ல முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செஞ்சிருவான். சரியா? அப்போ இங்கே நாங்கள் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். சரியா? உடனே கால்கள் என்ன செஞ்சான், அப்படி பார்க்குறான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கு அந்த கை காலெல்லாம் எப்படி இருக்கு. நாகமான் 7 முறை என்ன செய்தான், நான் யோர்தானிலே அப்படி மூழ்கி எழும்புற பொழுது என்ன ஆயிட்டான், செல்வங்கள். இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய குணத்தை சிறு பிள்ளையை போல மாற்றுகிறார். என் சிந்தையை, என் சரீரத்தை, என் உள் உறுப்புகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், ராமன் சிறு பிள்ளைகளை போல புதிதாய் பிறந்த ஒரு அனுபவம். ராமின் சொல்லுங்க. இப்போ 40 வருஷம் எப்படி கிடந்தான், முரண்டு பிடிச்சி அப்படியே கை காலெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு எப்படி இருந்திருப்பான். அதை முயற்சி பாருங்களேன். ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருந்தா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருப்பாங்க. அம்மாப்பா அவனை குளியாட்டி பொட்டு வச்சு கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பாங்க. அம்மாவும் இல்லையா? அவன் அப்படியே உட்காந்து பேன்னு ஒரு மாதிரி இருந்திருப்பான். அம்மாவும் இல்லையா? இப்போ பாருங்களேன், ஒரு தொடுதல் அவனை என்ன செய்கிறது, அலங்கோலமாக இருந்தவனை அலங்காரமாக ஒரு மனுஷனை மாற்றுகிறது. அம்மாவும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலேயே அலங்கோலமாய் அவனை கொண்டு வந்து அங்கே உட்காந்து வச்சுருப்பாங்க. இந்த சேட்டெல்லாம் ஒரு மாதிரிக்கு இருந்திருக்கும், அவன் போட்டிருந்த உடுப்பெல்லாம் ஒரு மாதிரிக்கு இருக்கும். சில நேரங்களில் என்னது, அதே உடுப்பு ஒரு வாரம் கூட போட்டுருந்துருப்பான். அம்மா இல்லையா? அவங்க அம்மா அப்பா வாசியம் இவனுக்கே 40 வயசுன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 60-70 வயசு இருந்திருக்கும். அவனை குளிப்பாட்டுறது எல்லாம் இந்த பேர் செய்ய முடியுமா? ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட என்ன செஞ்சுருக்கலாம், அலங்கோலமாக இருந்திருப்பான், அசிங்கமாக இருந்திருப்பான், துர்நாற்றம் கூட அடித்திருக்கும். அம்மாவில்லையா? சொன்ன நம்முடைய வாழ்க்கையிலே அவன் அப்படியே பின்னோக்கி ஒரே இடத்துலேயே உட்கார்ந்துருந்தோம்னா நமக்கு அப்படி தான் இருக்கும். பெட் சுகர் வர்ற மாதிரி நமக்கு அப்படியே தான் இருக்கும். மேலும் ஒன்றும் நடக்கணும். ராமின் அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். சரி, வாசிங்களேன். கால்கள் கையால் என்ன ஆயிற்று, யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு நாள் சொன்னேன் இல்லை, இங்கே இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? அது போல இங்கே நடக்குது. முதல் என்ன செய்யறான், ஆமாம், இப்போ என்ன செய்யறான் யோசிச்சுட்டு பாருங்களேன். 40 வயசு ஒரு மனுஷன் என்ன செய்யறான், எலும்புறோன்னு என்ன செய்யறான், தன்னை ஆராய்ச்சி பார்க்குறான். ராமின்னு சொல்லுங்களேன். முதல் என்ன செய்யறான், குதித்து எலும்பி குதிக்கலை. எப்படிங்கண்ணா, அப்படி என்ன செய்யறான், அப்படி அவன் கையை பிடிச்சோன்னே என்ன செய்யறான், அந்த கை காலன்னு என்ன ஆயிட்டு சுகமானோன்னு அவனுக்கு தெரியலை. என்னது அந்த சுகமானோன்னு அந்த முட்டங்கி இருந்ததெல்லாம் என்ன ஆகுது. இப்போ காலையில் பாருங்கள், படுக்க விட்டு எலும்புன்னு என்ன செய்வீங்க, கை காலெல்லாம் என்ன செய்வீங்க, ஒன்றுமே செய்யாமல் ஒரு எக்ஸசைஸ் செய்வீங்களா இல்லையா, படுக்கையில் ஒன்றுமே செய்யாமல் தான் சில பேர் எலும்பி பொத்துன்னு கீழே விழுகிறது, இல்லாட்டி பாத்ரூம் போய் செவத்தில் அடி போடுறது. நம்ம எலும்புனோம் என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷம் நம்ம கை காலெல்லாம் என்ன செய்யணும், ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்படியே மரமட்டையாட்டம் இருக்கும் அப்படியே. அப்போ அதெல்லாம் என்ன செய்யணும், அதெல்லாம் இருக்குது ஹெல்த்லேயே நம்மளாம் என்ன செய்யணும், ஃபிசிக்கலியாக சில காரியங்கள்லாம் செய்யணும். சில பேர் என்ன செய்வாங்க, அப்படி எலும்புனோட அப்படியே போயிட்டு என்ன செய்வாங்க, விழுந்துருவாங்க. சரி, இப்போ பாருங்களேன், அவங்க குதித்து எழுந்து நிற்கிறான். அப்படி என்ன செய்யலாம், இதை பார்க்கணும். இது பாருங்களேன், இப்போ பேதுருக்கும் யாருக்கு, யோவானுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவன் இதெல்லாம் எப்போ அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையா சொல்லுங்க. யோவான் பேதுருலாம் பார்த்தாங்களா பார்க்கலையா? எப்போ பார்த்தாங்க, எப்போ பார்த்தாங்க? இயேசு இந்த அற்புதங்களை செய்கிற பொழுது அவர்கள் பார்த்தார்கள். ஆமாம் இல்லையா? நீங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து நீங்கள் அற்புதங்கள் அடையாளம் செய்கிற பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமாம், இயேசு என்னோடு, அதுதான் விசுவாசம். ஆமாம் இல்லையா? சும்மா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று வந்து அதே பைபிளை வச்சுக்கிட்டு சர்ச்சில் உட்காந்துருக்க கூடாது. உங்களுக்குள்ள இருக்குது நீங்கள் உற்று கவனித்து சோதித்து அறிய வேண்டும். சரி, இப்போ 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். என்ன எப்படி சொல்லியிருப்பாங்க, நம்மளும் பேதுரு என்ன சொல்லியிருப்பாரு, நம்மளும் என்னதே இயேசுவோட 3.5 வருஷம் இருந்ததுக்கு இன்னும் என்னதே நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்துருக்கார். சொல்லுங்க, நமக்கு ஒரு வல்லமையை, சுகமளிக்கிற ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆமா இல்லையா? அவ்வாறுகளை குதிக்கிறோம், அப்புறம் எழும்புறோம், அப்புறம் நிற்கிறோம், அப்புறம் என்ன செய்கிறோம், அப்புறம் நடக்கிறோம். இதுதான் என்னது, இது ப்ராக்டிக்கலாக நடக்குது.
இப்போ சில நேரங்கள் சில பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய ஊழியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க ஆமே, இந்த மாதிரி நடக்கும். பெனியின் போன்றவர்கள், பிரதர் தினகரன், பிரதர் ராஜேந்திரன் போன்றவர்கள்லாம் சுகமளிக்கும் ஆராதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். ஜனங்கள்லாம் ஓன்னு கண்ணீர் விட்டு அழுவார்கள். ஏன்னா ஒரு மனுஷன் ஆமே, அவன் என்ன அவனுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வருது இல்லையா, பரலோகத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆமாவே இல்லையா? ஆமாம். அப்போ இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன உண்டாகும்? எதுக்கு இந்த சுகமளிக்கும் ஆராதனை வச்சு உங்களை உட்கார வச்சிருக்கிறேன்? உங்களை உட்கார வைக்கும்படி நான் இந்த சுகமளிக்கும் ஆராதனை வைக்கிறேன். நீங்கள் ஜனங்களை கொண்டு வர வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுமந்து கொண்டு வர வேண்டும். ஆமீன். அங்கே அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களை, முடவர்களை, கண் தெரியாத குருடர்களை, செவிட ஊமைகளை கொண்டு வந்தால் உங்கள் விசுவாசமும் ஆண்டவர் என்ன செய்வார்? அதுக்கு அவன் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஆமாவே இல்லையா? அதுதான் இங்கே மிக முக்கியமான காரியம். அந்த தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்க? அவனை கொண்டு வந்து தேவாலயத்துக்கே கொண்டு வருவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் தேவாலயத்தில் என் மகன் நடப்பதை நாங்கள் பார்ப்போம். ஆமாவே இல்லையா? அதுதான் விசுவாசம். சரி, அப்போ வாசிங்க மகன். அவன் குதித்து எழுந்து நிற்கிறான். அப்படி நிற்கிறான். பார்க்கலாம், புது அனுபவம். சின்ன குழந்தை. என்னது? சின்ன குழந்தையில என்ன செய்யலை? நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாவே இல்லையா? சின்ன குழந்தையில என்னது? அவங்க அம்மா அப்பா அப்படி பிடிச்சி நிப்பாட்டு என்ன செஞ்சிருப்பான்? அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன செஞ்சிருப்பாங்க? ஓன்னு அழுதுருப்பாங்க. ஆமாவையா, கைகாலம் அப்படி இருந்திருக்கும், சாப்பாடு அப்படியெல்லாம் இருந்திருக்கும். இப்போ தான் அவன் என்ன செய்யறான்? குழந்தை பருவத்தை அடைந்து முதிர்ச்சி அடைகிறான். ராமின் சொல்லுங்க. ஆமே. அந்த பாருங்களே, அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யறனே தெரியல. ஆமா இல்லையா? குதிக்கிறான், அப்புறம் எழுப்புறான், அப்புறம் நிற்கிறான், அப்புறம் என்ன செய்யறான்? நடக்கிறான், அப்புறம் நடந்துட்டு அப்புறம் குதிக்கிறான். எல்லாம் இதெல்லாம் நடக்குது. இப்போ என்ன ஆயிட்டான்? இப்போ என்ன செய்யணும்? இதெல்லாம் நடந்த பிறகு என்ன செய்யணும்? சாட்சி சொல்ல வேண்டும். முராமின் அதுதான் மிக முக்கியம். சுகம் பெற்ற உடனே நாம் சாட்சி சொல்ல வேண்டும். சரியா? இப்போ ஓகே. இப்போ பேதுரும் யோவான்னு கேட்குறாங்க. நான் ஓகே, அவங்களே பார்க்குறாங்க. சரியா? இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்களேன், இதுவரைக்கும் வாசலிலே அமர்ந்திருந்தவன் தேவனை துதித்து கொண்டு, ஆமே, பேதுருவை அல்ல, யோவானை அல்ல, தன்னை சுகமாக்கின தேவனுக்கு 40 வருஷங்கள் அவன் வாழ்க்கையில எப்படி இருந்தான்? முடங்கி போயிருந்தான். இன்னைக்கு வந்திருக்க நீங்க எத்தனை பேர் எத்தனை பிரச்சனைகளை முடங்கி போயிருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, எழும்பி நடன்னு சொல்ற. அதே யோசித்து கொண்டிருந்தேன்னா அப்படியே தான் இருப்பேன். இன்னைக்கு வசனம் உன்னை என்ன செய்ய வேண்டும்? அன்னை தொட வேண்டும். வசனம் உன்னை தூக்கி என்ன செய்ய வேண்டும்? உன்னை நடக்க வைக்கிறது. அந்த அப்பயும் அப்படியே அங்கிருந்து இந்த கதவு தாண்டுன்னே என்ன செய்வாங்க? அப்படியே திருப்பி என்ன செய்வாங்க? அது உள்ளுக்கு போயிடுவாங்க. அது உள்ளுக்கு போயிட்டு அப்படியே தான் போவாங்க. அப்படியே வச்சுக்கிட்டு என்ன வாங்கிக்கிட்டு ஒரு சிசை ஜெபம் பண்ணிக்கிறீங்க சிசை எனக்காக அப்படி சொல்லப்பட்டான்னு ஒன்று கொடுக்கணும். என்ன செய்யணும்? வாசிக்கமுங்க. அவன் குதிச்சு எழும்புனான், நிற்கிறான், நடக்கிறான், குதிக்கிறான். இப்போ நீங்க எல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் செய்யணும். அப்புறம் தேவனை சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனை துதித்து கொண்டு அவர்களை கூட தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அந்த உடனே உனக்கு அற்புதம் நடந்த உடனே நீ என்ன செய்ய வேண்டும்? தேவனை தரிசிக்க போக வேண்டும். தேவ சமூகத்துக்கு வரணும், தேவ ஆலயத்துக்கு வரணும். அல்லது பிசாசாமல் முடக்கி போடுவான். அதுதான் கவனம். அதான் எங்கள் ஐயாவெல்லாம் சொல்வார். உடனே என்ன செய்யணும்? சுகம் பெற்ற உடனே என்ன செய்யணும்? வந்து ஆண்டவர்களை சாத்தி சொல்லிட்டு பிசாசானுக்கு என்ன செய்ய முடியாது? அவன் போராட முடியாது. இல்லைன்னா என்ன செய்வான்? போயிட்டு 7 பேரை கூட்டிட்டு வந்துடுவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு பிறகு இருந்த வியாதியோட இல்லாத வியாதியெல்லாம் என்ன செய்யும்? வந்து நம்மளை மேற்கொள்ளும். அவன் பயங்கரமானவன். சாட்சி சொல்றியா இரு, உனக்கு செய்கிற வேலை என்னன்னு செய்வான்? கவனம். அதனால இவன் என்ன செய்யறான்? 40 வருஷங்கள் பிசாசினால் கட்டப்பட்டிருந்தான். இப்போ அவன் விடுதலை பெற்ற உடனே தேவனை மகிமைப்படுத்தும்படி போறான். வாசிக்க முடிச்சிருவோம். கண்டு நீங்க உங்க வாழ்க்கையில நன்மை நடக்குன்னு என்ன செய்வாங்க? காணணும். உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்களை ஜனங்கள் காண வேணும். நான் இப்போ இப்படி தான் இருக்கிறேன், ஆனால் சீக்கிரத்தில் என்னைய ஜனங்களுக்கு நான் எப்படி இருக்கணும்? சபைக்கு சாட்சியாக, ஜனங்களுக்குள்ள சாட்சியாக இருக்கணும். வாசிங்க முடிச்சுட்டேன். தேவ ஆலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் புறமிட்டார்கள். அதுவரைக்கும் அவனுடைய பெயர் என்னது? முடவன்
பிச்சைக்காரன். உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன பேரு? பிச்சைக்காரனுடைய. அப்படிதான் உதாரணம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்முடைய வீட்டுகளில் நம்முடைய பிள்ளைகள் யார் ஏதோ ஒருனா நம்ம என்ன செய்யணும், உதாரணம் காட்டி சொல்லுவாங்க. அவங்ககிட்ட பிள்ளை அம்மாவும் இல்லையா, தெரியாதா, அந்த அதுதான் அப்படிதான் அந்த ஒரு மாதிரி காலை இழுத்து நடப்பாரு, அவங்க அம்மா தான், அம்மாவும் இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஆமாம், அந்த பெயரை மாற்றுகிறார். அம்மாவும் இல்லையா, உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டுக்கொண்டு உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அந்த நிமித்தம் உங்களோட புருஷன் யார் மூலமாக உங்களுக்கு ஒரு அவமானம் நிந்தைகள் வந்திருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை மாற்றி போட விரும்புகிறேன் என்று சொல்லி. ஆமாம் இல்லையா, அதான் நீங்கள் சொல்ல தேவாலயத்தில் அலங்கத்து வாசலே பிச்சை கேட்டு அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அந்த யாருப்பா அந்த அந்த முன்னுக்கு போகிறாங்க, அந்த வாசல் அந்த முடவை அவங்க அம்மா தான், முடவனுடைய அம்மா அப்பா. அம்மாவும் இல்லையா, யோசித்து பாருங்கள். அது காதில் கேட்க எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. தேவாலயத்துக்கு வந்துட்டு நீங்கள் இன்னும் அதே நிலையிலிருந்து உங்களை பார்த்துட்டு அதான் இன்னும் அப்படியே தான் இருக்குது, இந்த கடனை கூட கொடுக்காம தான் ஒழிஞ்சு தெரியுது அப்படின்னா எப்படி இருக்கும்? தேவன் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எழும்பணும், நடக்கணும். வாசிக்க முடிக்கிறேன். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார். தேவன் செய்கிற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிரமிப்பை கொண்டு வரும். குணமாக்கப்பட்ட சப்பானி பாருங்க, அவனுக்கு பேர் என்ன? அவன் பேர் ஜோசப்பா இருந்திருக்கும். அவன் பேர் என்னவா இருக்கும்? என்ன சொல்லுங்களேன், என்ன பேரா இருந்திருக்கும் சொல்லுங்க. திமோத்தியா இருந்திருக்கும், அல்லது என்னது இல்லை டேனியல் இருந்திருக்கும், வேற என்னது ஏதாச்சும் பேர் இருக்கும் இல்லை, சொல்லுங்களேன். இப்போ ஆனால் என்ன பேர் இருக்கு? பேர் மாறுது. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு பேர் மாறுது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகள் திமிரவாதக்கார பிள்ளையா இன்னைக்கு தேவம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை எப்படி சொல்கிறாங்க, என் புருஷன் குடிகாரன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு அந்த பேர் என்ன செய்யணும்? யார்? அந்த கொச்சின் ரோட்டில் படுத்து கிடப்பான், அவங்களோட மனைவி தான். புரியுதா? மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தர் பேசுகிற ஆவியானவர்களோடு பேசுகிற மாறணும். அந்த பெயர் மாறணும், அந்த இது மாறணும். வாசிங்க முடிச்சுட்டேன். பிரமிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ஐயோ, 40 வருஷம் இப்படி ஒரு அற்புதம் காணவில்லை. இயேசுவின் காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் இதெல்லாம். அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான். இப்ப இந்த இடத்துல காண்கிற சம்பவங்களை பார்த்து எல்லாம் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வராங்க. உனக்கு தெரியுமா யாரு நடக்கிறான்? சப்பானி நடக்கிறான். அம்மாவே இல்லையா? அவன் எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க? அதுக்கு பிறகு பேதுரு பயங்கர ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். சரியா? அந்த பிரசங்கம் பயங்கரமாக இருக்கிறதுன்னு. சரி, இதோடு நாங்கள் முடிக்கலாம். சரி, இன்றைக்கு நாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை கண்டு ஜனங்கள் ஓடி வருவார்கள். நீங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம். நீங்கள் தேவாலயத்தில் வந்து ஜெபத்துக்கு வருகிறதும் என்ன இருக்கிறது? உங்களுக்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கார். எளிமையாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு அந்த ஆண்டவரே வாசலில் அவன் மேலே பட்டது. கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஜனங்களையும் இந்த பகுதியில் அநேக ஜனங்கள் ஆண்டவரை தேவாலயத்துக்கு வாசலிலே இருக்கிறார்களே, இந்த ஜனங்கள் சுகப்பட்டு வருவதற்கு தேவன் அனுகூலமான அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, இந்த திருக்கள் இருக்கிறவர்கள் விடுதலை பெற வேண்டும். ஆண்டவரே, இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். இங்கே ஒரு கூட்டம் நடக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். ஆண்டவரே, அண்டையில் வந்து கடன் பிரச்சனைகளும் இன்னும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னும் குடும்பங்கள் இருக்கிற எத்தனையோ காரியங்களினாலே முடக்கப்பட்டு எழுப்பி நடத்த முடியாதபடி இருக்கிறாங்க. கடனிலே முடந்து கிடக்கிறார்கள். வியாதியிலே, பாவத்திலே, சாபத்திலே விழுந்து கிடக்கிற ஜனங்கள் எழுப்பி வர வேண்டும். இங்கே ஒரு ஜெப வீடு இருக்கிறது. இங்கே ஜெபிக்கிற பொழுது தேவாலயத்தின் வாசலிலே விடுதலை உண்டு. இந்த கேட்டுக்கு பக்கத்தில் வருகிறியா? எனக்கு விடுதலை உண்டு. இந்த தெருவில் நீ விசுவாசத்தோடு நடந்து வருகிறியா? விடுதலை உண்டு. விசுவாசின் கருத்துக்களை கருத்து விடுதலை செய்திருக்கிறேன். வியாதி இருக்கிறவர்களை கருத்தை கொண்டு வந்து விடுதலை செய்திருக்கிறேன். எத்தனையோ பயங்கரமான வியாதிகள், டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதி உள்ளவர்கள் இங்கே வந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். மரணத்திலிருந்து ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
ஜெபிக்கிறேன். ஓ இந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவராகிய நசரேயனாகிய இயேசுவின் வல்லமை இந்த இடத்துல பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் அறியட்டுமே, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பட்டுமே. இயேசுவே முன்னையிலே வரட்டுமே ஆண்டவரே. ஓ ஒவ்வொரு தெருக்கள் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சத்தம் கேட்கட்டுமே. ஓ இங்கிருந்து போகிற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய நன்மையை பெற்றுக்கொண்டு போய் அமைதியாக இல்லாதபடிக்கு நாங்கள் போகிற இடத்துல அற்புதம் நடக்கிறது, நாங்கள் போகிற சபையில் அடையாளம் நடக்கிறது, வாருங்கள் சொல்லி அழைத்துக் கொண்டு வந்து அந்த 4 பேர் ஒரு ஆமேன் ஒருவனை கொண்டு வந்தார்கள். திமிர்வாதக்காரனை அவனை விடுவித்தது போல இது அந்த காலமான வேலையினும் ஆமேன் ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலைக்காக வேண்டிக் கொள்ளுவோம். கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஓ இந்த மாலை வேலைகளை வேண்டிக் கொள்வோமா? இந்த பகுதியில் இருக்கிற கட்டப்பட்ட ஜனங்கள், ஓ கடன் பிரச்சனை இருக்கிற ஜனங்களுடைய கடன்கள் நீக்கப்பட வேண்டும் நீ ஜெபிப்பாயானால் உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் நீக்குவான். வியாதி இருக்கிற ஜனங்களுக்காக நீ ஜெபிப்பாயானால் உன் வியாதியை கர்த்தர் மாற்றி உன்னை சாட்சியாக வைத்து உன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொண்டு வருவான். நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தினால பேதுரும் யோவானும் பெற்ற அபிஷேகத்தை தெருவிலே நின்று நிரூபித்தது போல உங்களை கொண்டு கர்த்தர் நீங்க இருக்கிற இடங்களிலே, நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே, உங்கள் பக்கத்து வீடுகளிலே, சுற்றுப்புறத்தில் எத்தனை பேர் வியாதியிலே முடங்கி கிடக்கிறார்கள், எத்தனை பேர் ஆமென் நடக்க முடியாதபடி இருக்கிறார்கள், எத்தனை பேர் பல பிரச்சனைகளால் மரணத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் மரண கட்டுக்குள் இருக்கிறார்கள். இந்த வேலைகள் எல்லாம் ஒருமனை பற்றி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பேதுரு யோவானை கொண்டு செய்தது போல எங்களை கொண்டு செய்தீர் ஆண்டவரே. நாங்கள் தேவாலயத்துக்கு வருகிற பொழுது வாசலில் இருக்கிற ஜனங்களை, வீதியில் இருக்கிற ஜனங்களை தொட்டு சுகமாக்கி நாங்கள் சபைக்கு கொண்டு வருவோம். எங்களால் அது முடியும் என்று சொல்லி விசுவாசிக்க உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உண்மையில் இருக்கிற அபிஷேகம் அநேகரை விடுவிக்கிறதாக இருக்கிறது. அநேகருக்கு விடுதலை உண்டு, அநேகருக்கு விடுதலை உண்டு. இந்த வேலையில வந்திருக்கிற நீங்கள் என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்க ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. அவர் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். பத்துமையை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். அவன் உடனே பார்வை அடைந்தது போல இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் குடும்ப பிரச்சனைகள் எதை வேண்டுமானும் சொல்லுங்க. ஆண்டவரோட ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்க இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை செய்யப்பட்டான், நான் இந்த சபைக்கு நான் சாட்சியாக இருப்பேன், நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். அநேகரை தொடுங்க. நீங்க யாருக்காக செபிக்கிறீங்க? நீங்க யாருக்காக செபிக்கிறீங்க? உள் மனதில் யாருக்காக செபிக்கிறீங்க? உங்கள் விசுவாசத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய விசுவாசத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் விசுவாசத்தினால் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் தாமே இந்த மாலை வேளை நாங்கள் ஒரு சிலராக இந்த இடத்துல கூடி இருந்தாலும் எங்களுடைய நோக்கமும் திட்டமும் இந்த பகலில் இருக்கிற அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும், சமாதானம் பெற வேண்டும், இங்கே ஒரு சபை நடக்கும் என்று அறிந்து கொள்ள வேண்டும், அறிமுகமாக்கப்பட வேண்டும். அவருக்கு முன்பதாக இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளை விட்டு விலகி ஆண்டவரே, ஓ அவருடைய கண்கள் ஆண்டவரே இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய பிசாசானவனால் ஆண்டவரே அவருடைய கண்கள் திறக்க முடியாதபடி குருடராக இருக்கிற கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, வியாதிகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உன் பிரச்சனையை விட்டு நீ எழும்பு என்று சொல்லுகிறார். ஓ உன் பிரச்சனையை விட்டு எழும்பு என்று சொல்லுகிறார். அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். அந்த பிரச்சனை உன் மன அழுத்தத்தை உனக்கு கொண்டு வருகிறவனால் உனக்கு எதையும் சரியா சிந்திக்க முடியாதபடி யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஓ அவன் 40 வருஷங்கள் யோசித்துக் கொண்டே இருந்தான், என்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வரும் என்று சொல்லி. ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, தேவன் ஒரு நாள் சுகமாக்குவார் என்று சொன்னேன். ஓ ஆமென், அதை கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென், அதை ஆண்டவர் செய்வார். இந்த காலையில் வாழ வேண்டும் விசுவாசிங்க. 2000 வருஷம் முன்பதாக இயேசு செய்த அற்புதங்களை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். இயேசு மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி பேதுருவோடும் யோவானோடும் பேசினபடினால் அவர்கள் தேவாலயத்திலே போய் சுகத்தை கொடுத்தது போல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை துதிங்க.
நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு போய் துதிக்கிறோம், நன்றியோடு போய் துதிக்கிறோம், நன்றியோடு போய் துதிக்கிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ உமக்கு நன்றி.